ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே நமது கிராஸ் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் நமது சுதந்திர இந்தியாவின் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட பார்க்கிற எல்லாருக்கும் அன்போடு கூட எங்களுடைய ஏஜி திருச்சபையின் சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் மகிமை. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 18வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை சொல்லுகிறேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு 78வது ஆண்டு சுதந்திர தினத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது தேசத்தின் செழுமையான நன்மையான ஈவுகளை தேவன் தந்து நம்ம தேசத்தை ஆசீர்வதித்து தேசத்தின் செழுமைகள் நன்மைகளை புசிக்கவும் ஆமென் ஆசீர்வாதமாய் இருக்கவும் தேவனாய் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இதை பார்க்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஒரு விசேஷித்த ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. தங்களை அவன் தெய்வம் என்று சொல்லி வஞ்சித்து ஸ்தோத்திரம் மக்கள் மத்தியில் அவன் கனத்தை பெற்றுக்கொண்டு அவன் பணத்தை ஏமாற்றி வஞ்சிக்கிற 2 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். இவெல்லாம் எல்லாருடைய மனக்கண்களும் திறக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இவர்களை நம்பி அமேன் ஸ்தோத்திரம் பின்பற்றுகிறதான மனித தெய்வங்களை நம்பி பின்பற்றுகிற ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அமேன் கர்த்தர் நல்லவர். இவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இவர் கிரியை எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி விட வேண்டும். எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அமேன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களுடைய ஆண்டவரே, இந்தியாவின் சுதந்திர தினத்தன்றைக்கும் ஆண்டவரே இந்த கிராஸ் டிவியின் மூலமாய் எங்கள் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களை கடவுள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜனங்களை ஏமாற்றி ஆண்டவரே கனம் மிகுந்தவர்களாய் தங்களை காட்டிக்கொண்டு அவன் இருக்கிறதான ஆண்டவரே லட்சக்கணக்கான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கிரியைகளை கர்த்தர் மாற்றுவீராக. அவர்கள் ஆண்டவரே இயேசுவின் பக்கமாய் இருதயம் இயேசுவின் பக்கமாய் ஆண்டவரே ஆமென் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இந்த ஆண்டவரே மக்கள் எல்லாரும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கிரியின் ஆண்டவரே அசுத்த கிரியின் வல்லமைகள்லாம் ஆண்டவரே மாறட்டும். ஆண்டவரே, இவர்களை நம்பி ஆண்டவரே ஏமாந்து கொண்டிருக்கிற மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா. எல்லாருடைய மக்களும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து இயேசுவை ஆராதிக்கிற மக்களாய் மாற்றப்படுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த ஜெப விண்ணப்பத்தை அப்பாவுடைய கரத்தில் ஏறெடுக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமையான ஜெப விண்ணப்பத்தை அப்பாவுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், இணைந்து அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை எங்க தேசத்துல ஆண்டவரே இந்த ஆண்டு செய்யுங்கப்பா. ஆண்டவர் வேத வசனம் வாசித்தது போல தேசத்துடைய செழுமையை எங்கள் இந்தியா தேசத்துல ஆண்டவரே இருக்கிற செழுமையை நாங்கள் சாப்பிடும்படியாய் ஆண்டவரே சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாய் தேவனாய் கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற எல்லாரும் மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். நன்மைகளை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.